வணக்கம். நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு அழகான கனவு காணும்போது எப்படி இருக்கும், ரொம்ப இனிமையாக ரொம்ப அழகான ஒரு உணர்வோடு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி யதார்த்தத்துலேயும் நம்ம வாழ்க்கை ஒரு அழகான கனவு மாதிரி இருக்கணும், மென்மையாக இருக்கணும், ரொம்ப எளிமையானதாக இருக்கணும், நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது, வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் யதார்த்தத்தில் அப்படியாக நடக்குது? உண்மையாகவே வாழ்க்கையில் யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லையா? காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை நம்ம இருக்க முடியாது. ஆனால் இந்த பிரச்சனைகளை பார்த்த உடனே, அதை நினைச்ச உடனே நமக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு பயம், இப்படி ஒரு மனக்கலக்கம், கவலை, எப்படா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது, இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறோம், அது பயப்படுறோம், பிரச்சனைனாலே பயந்து ஒதுங்குறோம். பாருங்கள், பிரச்சனைங்கிறது ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி. அது நீங்கள் தீர்க்க பார்த்தீங்கன்னா அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். நேற்று ஒரு பிரச்சனை, அதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க, இன்றைக்கி பிரச்சனை வராமல் இருக்க போதா? இன்றைக்கும் ஒரு பிரச்சனை புதுசாக வரப்போகுது. சரி, இன்றைக்கி சால்வ் பண்ணிட்டீங்க, ஆகா வெற்றி அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா? நாளைக்கு பாருங்கள் இன்னொரு பிரச்சனை வரும். அப்படி தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த பிரச்சனையை தீர்க்கும் போது தான் உங்களுக்கு வெற்றி. நேற்று இருக்கிற வெற்றி இன்றைக்கும் இருக்காது, இன்றைக்கி நீங்கள் அடைஞ்ச வெற்றி நாளைக்கும் இருக்காது. ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஏற்பட பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அதிலிருந்து மீண்டு வரும்போது தான் அது வெற்றியாக மாறுது. இங்கே பாருங்கள், உலகத்தில் இந்த பூட்டு இருக்கு இல்லையா, லாக், அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி, வெறும் லாக்கை மட்டுமே மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. அந்த கீயோடு சேர்த்து லாக்கை மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி தான் இந்த உலகத்தில் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், இந்த இயற்கை, இந்த காலம், இல்லை கடவுள், நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, பிரச்சனையை இந்த உலகம் நமக்கு கொடுக்கும்போது, கடவுள் நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குறாருன்னா, சொல்யூஷனே இல்லாத ஒரு பிரச்சனையை நமக்கு கொடுக்கவே மாட்டார். அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் எப்படியாவது இருக்கும், அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். உங்களுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவன் யார் அப்படின்னா அது நீங்கள் தான். உங்களுடைய ஹீரோ யாருன்னா அதுவும் நீங்கள் தான். இன்னொரு விஷயம் தெரியுமா, உங்களுடைய கடவுள் யாருன்னா அதுவும் நீங்கள் தான். வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய இந்த வலிமையான உடல், ஆரோக்கியமான உடல், ஒரு ஆரோக்கியமான மனம், புத்தி, இதன் மூலிமா அந்த பிரச்சனையை நீங்கள் எளிமையாக சமாளிக்கலாம். மேக்சிமம் பிரச்சனை பாருங்கள் 3 விஷயத்தில் அடங்கிடலாம். அது ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு பிரச்சனையாக இருக்கும், இல்லை பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கும், இல்லை உறவுகள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனையாக உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதை உங்களாலேயே அது முறியடிக்க முடியும். அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்னவாக இருக்கும், அதை எப்படி சரி பண்ணலாம், அது எப்படி நம்ம அடுத்து அந்த செயலை செய்யணும், தொடங்கணும், எதை செஞ்சால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை யோசிக்கும் போது உங்களுக்கான ஐடியா அது கிடைக்கும், அந்த சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷன் நீங்கள் ஒரு செயலில் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை தீர்ந்து போயிட்டு போகுது. இதுக்கு எதுக்கு நம்ம பிரச்சனையை பார்த்து பயப்படணும்? ஆக வாழ்க்கையில் எல்லாருக்குமே பிரச்சனை ஏற்படும். அந்த பிரச்சனைக்கான சரியான சொல்யூஷன் யாரால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் நினச்சாதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியும். பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். இறுதியாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி. அந்த கடலில் நாம் மூழ்கக்கூடிய கப்பலாக இருக்க போகிறோமா, இல்லை மூழ்காமல் மிதந்து செல்லக்கூடிய ஒரு கப்பலாக இருக்க போகிறோமா என்பதுதான் நம்முடைய கேள்வி. சிந்தியுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர்.